வணக்கம். கோவிலில் கொடுக்கும் விபூதியை இந்த முறையில் தான் நீங்கள் வாங்கி பூச வேண்டும். வெள்ளை நிற விபூதி மட்டுமே அணிய வேண்டும். முகத்தை அண்ணாந்து வைத்து நிலத்தில் சிந்தாமல் நடு 3 விரல்களினால் நெற்றி நிறைய பூச வேண்டும். அடுத்து நடந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ பூசக்கூடாது. ஆச்சாரியர் சிவனடியார் இவர்களிடம் விபூதி பெறும்பொழுது அவர்களை வணங்கி பெறுதல் வேண்டும். அடுத்து வடக்கு கிழக்கு முகமாக நின்று கொண்டுதான் திருநீர் பூச வேண்டும். தலையை கவிழ்த்தும் நடுங்கிக் கொண்டும் வாயை திறந்து கொண்டும் பேசிக்கொண்டும் திருநீர் பூசக்கூடாது. அடுத்து கோவிலில் விபூதி பிரசாதம் வாங்கும் பொழுது இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து வாங்க வேண்டும். அடுத்து விபூதி பூசும் பொழுது கட்டை விரலால் பூசினால் தீராத வியாதி வரும். நடுவிரல் பூசினால் நிம்மதியின்மை உண்டாகும். மோதிர விரல் பூசினால் நன்மை உண்டாகும். ஆள்காட்டி விரலில் பூசினால் நாசம் உண்டாகும். மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து விபூதி பூசினால் உலகமே வசப்படும். விபூதி பூசும் பொழுது நீங்கள் இந்த நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி. வாழ்க வளமுடன்.